ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான இன்ஸ்டன்ட் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாஸ்போசா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ரவை மைதா வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த டேஸ்டியான இன்ஸ்டன்ட் கேக் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மிக்சர் ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 250 ml கப் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த கப்பில் எடுத்தாலும் அதே கப் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை கப் போல் சர்க்கரை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சர்க்கரையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதோடவே ஒரு கப் போல் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். இப்போ ரவையையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ ரவையையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், சர்க்கரையும் ரவையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இதோடவே அரை கப் போல் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோடவே 1/4 கப் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. 1/4 கப் போல் தயிர் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் போல் காய்ச்சி ஆற வச்ச வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கிறேங்க. அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு கலக்கும் போது கன்சிஸ்டன்சிக்காக மறுபடியும் ஒரு 1/4 கப் போல் பால் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் போல் பால் சேர்க்கும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் சேர்த்து நல்லா கலந்துட்டேங்க. ஒரே டைரக்ஷனில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை கேக் டின்னில் ஊற்றிக்கலாங்க. நான் இந்த மாதிரி கேக் டின் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிளேட்லேயோ இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுலையோ நல்லா இந்த மாதிரி ஆயில் க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் போல் மைதா மாவை டஸ்ட் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டோம்னா பேன் நல்லா க்ரீஸ் ஆகிடும். நம்மளுக்கு அழகாக ஒட்டாமல் சூப்பராக கிடைக்குங்க. இப்போ இந்த மாதிரி நான் கேக் பேனை க்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம க்ரீஸ் பண்ண கேக் பேன்லேயே நம்ம கேக் பேட்டரை ஊற்றி எடுத்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ கேக் பேட்டரை ஃபுல்லாகவே நான் டின்னில் சேர்த்துட்டேங்க. அவ்வளோதான். நல்லா ஒரு டைம் டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம இன்றைக்கி அவனில் செய்ய போகிறதில்ல, ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற கடாயில் தான் செய்ய போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு பேன் தான் எடுத்திருக்கேன். பாட்டம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி பேன் தான் எடுத்திருக்கேங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ள ஒரு ஸ்டாண்ட் ரேக் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம கேக் டின்னை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருவாங்க. நான் ஒரு இட்லி சட்டி மூடி யூஸ் பண்ணி மூடி வச்சுக்கிறேன். இது நல்லா ஃபுல்லாக கவர் ஆகுது, அதனால இப்படி நான் மூடி வச்சுக்கிட்டேன். நீங்கள் நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் வெந்து வரக்குள்ள சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சாஸ் பேனில் அரை கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 3/4 கப் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்வீட்னஸே கரெக்டாக தான் இருக்கும். இதோடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அரை கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு சின்னதாக ஃப்ளேவருக்காக ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை பாகுக்கு கன்சிஸ்டன்சி எல்லாம் தேவை கிடையாதுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி 1 நிமிஷம் போல் நல்லா கொதி வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா 1 நிமிஷம் போல் கொதிச்சிட்ருக்கு. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கி வச்சுருவோம். சுகர் சிரப் நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் போல் நம்ம கேக் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா கேக் ஒட்டாமல் வரணும். நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு குச்சியில் லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேக் ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதையே நீங்கள் ஓவனில் செய்கிறதுனாலும் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 நிமிஷம் போல் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்ல சூப்பரான பாஸ்போசா கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். செய்யறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணி எடுக்கிற டைமிங் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். நம்ம வேலை செய்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துலேயே கடகடன்னு செஞ்சிடலாம். இப்போது நம்ம சுகர் சிரப்பை வெட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் பீஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் இப்படி பீஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு குச்சி வச்சு ஃபுல்லாக குத்தி விட்டுட்டு நீங்கள் சுகர் சிரப் ஆட் பண்ணி கூட கேக்கை சாப்பிட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை மேலே ஊற்றி விட்டுக்கலாங்க. நம்ம ஊற்றினோடனே எவ்வளோ சூப்பராக அப்சர்வ் பண்ணுது பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க.
கேக்கை சுகர் சிரப் இல்லாமல் அப்படியே சாப்பிட்றதுனாலும் நீங்கள் சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாகவே சுகர் சிரப் வந்து ஊற்றி விட்டுட்டேன், நல்லா சோக் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து டெக்கரேஷனுக்காக பாதாம்ஸை வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ பாதாமையும் முந்திரியையும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நல்ல டேஸ்டி அண்ட் இன்ஸ்டன்ட் கேக் ரெடிங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. உங்களுக்கு மைதா மாவு இதில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக கோதுமை மாவு சேர்த்தும் செய்யலாம். டேஸ்ட் வந்து எந்த வித்தியாசமும் இருக்காதுங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பாஸ்புசா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பீஸை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுகர் சிரப்பை ஊற்றி எடுத்தீங்கன்னா அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சி போயிடும் இந்த கேக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்களும் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேர்த்துருக்கிற சுகர் சிரப்பில் பட்டை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த பட்டை ஃப்ளேவரோட சுகர் சிரப் இருக்கும்போது நம்ம அதை சோக் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட பாஸ்பூசா கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.